அனைத்து பார்வையாளர்களுக்கும் நன்றிகள் வணக்கம். நான் உங்கள் புகழேந்தி வெளிசன். இன்றைய பதிவில் நம்ம உழைப்பே இல்லாம எப்படி நம்ம ஆன்லைன்ல மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற பதிவை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவை நான் யாருக்காக டெடிகேட் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட யூடியூப் நண்பர் மிஸ்டர் ரகுமான் கான் என்கிற நண்பருக்கு மட்டும் தான் நான் வந்து டெடிகேட் பண்ண போறேன். ஏன்னா இந்த பதிவுன்றதுக்கான ஒரு சிறிய காரணமா இருந்தது பாத்தீங்கன்னா, அவரும் மிகப்பெரிய காரணமா இருந்ததும் அவரும் தான். ஏன்னா அவர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாரு, யூடியூப்ல பாத்தீங்கன்னா வந்து கஷ்டப்பட்டு வந்து வீடியோஸ் போட்டு இருக்கோம், ஆனா உழைப்பே இல்லாம இல்ல சுலபமா எப்படி நம்ம யூடியூப்ல வந்து ஏர்ன் பண்ணலாம், அதுக்கான வழி ஏதாவது இருந்தா சொல்லுங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து அவர் கேட்டாரு. சோ நான் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த வந்து நான் அப்லோட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட்ல வந்து இருந்தேன். அந்த தாட்ல இருந்தாலும் எனக்கு ஒரு தூண்டுதலா பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து அந்த ஒரு நபர், என்னுடைய யூடியூப் நம்பர், அந்த நபருக்காக பதிவிடணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்காக தான் வந்து என்னுடைய அந்த கேள்விக்காக, அவருடைய அந்த கேள்விக்கான பதில தான் இந்த பதில நம்ம பார்க்க போறோம். சுலபமான வழியில ஆன்லைன்ல, அதுவும் யூடியூப்லயே நம்ம வந்து எப்படி நம்ம ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற பதிவுக்குள்ள நம்ம போலாம். வாங்க இன்றைய பதிவுக்கு போலாம். யூடியூப் அப்படின்னு எடுத்துட்டா பாத்தீங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ் வந்து தமிழ்ல வந்துருக்காங்க. சோ அப்படி வந்தாலும் பாத்தீங்கன்னா சில பேர் தான் வந்து ஒரு பிராண்ட் நேம் வந்து உத்தரிச்சிருக்காங்க. சோ பிராண்ட் நேம் உத்தரிச்சக்கூடிய அந்த உழைப்பு, அந்த யூடியூபர்ஸ் பின்னாடி பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு உழைப்பும், மிக சிறிய தோல்விகளும், மிக பெரிய நிகழ்ச்சிகளும் இருந்துட்டு தான் இருக்கு. இதெல்லாம் தாண்டி தான் வந்து அந்த யூடியூபர்ஸ் பாத்தீங்கன்னா மாசத்துல பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான மணியை வந்து சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. லட்சக்கணக்கான மணியை சம்பாதிக்கலன்னா கூட ஆயிரக்கணக்கான மணியாவது கொஞ்ச அளவுக்கு அது சம்பாதிச்சுட்டு தான் இருக்காங்க. அது வந்து உண்மை. சோ அவங்க பாத்தீங்கன்னா அந்த உழைப்பின் பின்னாடி மிகப்பெரிய வந்து ஆர்வமும் உழைப்பும் இருந்துட்டு இருக்கு. அந்த லட்சக்கணக்கான மணிக்கு பின்னாடி உழைப்புகள் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு சாதாரண ஒரு மனிதரா இருக்கும். சோ நம்ம பாத்தீங்கன்னா வந்து உழைப்பே இல்லாம எப்படி நம்ம சம்பாதிக்க முடியும் யூடியூப்ல அப்படின்றது தான் இந்த பதில நம்ம பார்க்கலாம். அதுக்கு எப்படி வழி, என்ன வழி, அதனுடைய இன்ட்ரோடக்ஷன் மட்டும் தான் இந்த பதில நம்ம பார்க்க போறோம். என்ன வழி யூடியூப்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு யூடியூப்ல வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்றோம் அப்படின்னா ரெண்டு விஷயம் கேட்கும். அதாவது பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்கும் நம்மளுடைய வீடியோக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ் அப்படின்றத கேட்கும். நம்ம வந்து டிஃபால்ட்டா வீடியோ அப்லோட் பண்ணும்போது, பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ் அப்படின்றத செட் ஆயிட்டு இருக்கும். நம்ம அப்லோட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அது வந்து டிஃபால்ட்டா செட் ஆயிடும். இதே நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் லைசன்ஸ் இல்லாம கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து நம்மளுடைய வீடியோ பதிவு பாத்தீங்கன்னா உலகம் முழுக்கும் பாத்தீங்கன்னா யார் வேணாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்ற ஒரு தாட் மூலியமா தான் வந்து அந்த கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ் அப்படின்றது யூஸ் ஆகுது. கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா திருக்குறள் எடுத்துக்கோம். திருக்குறள்ன்றது பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் வந்து பழங்காலத்துக்கு முன்னாடி எழுதி பண்ணாரு. சோ இன்றைய காலத்துல பாத்தீங்கன்னா அது யாருமே வந்து உரிமை கொண்டாட முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு உலக பொதுமறை, யார் வேணாலும் அந்த கண்டென்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் உலக பொதுமறை. யார் வேணாலும் அவருடைய கருத்தை பாத்தீங்கன்னா, அவருடைய அந்த திருக்குறளை பாத்தீங்கன்னா யார் வேணாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம், ஒரு நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே மாதிரி தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய இந்த வீடியோ பதிவு கூட பாத்தீங்கன்னா ஒரு கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ்ல வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்களும் என்னுடைய இந்த வீடியோ பதிவு கூட நீங்க வந்து உங்களுடைய சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ பதிவை டவுன்லோட் பண்ணி உங்களுடைய சேனல்ல நீங்க வந்து அப்லோட் பண்ணலாம். எந்த ஒரு காப்பிரைட் இஷ்யூவும் கண்டிப்பா வராது. நானும் வந்து காப்பிரைட் இஷ்யூ வந்து கண்டிப்பா கொடுக்க மாட்டேன், யூடியூபும் கண்டிப்பா கொடுக்காது, வராது. ஏன்னா இந்த கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ் கீழே தான் நான் வந்து அப்லோட் பண்றதுனால உங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ பதிவு பார்த்தீங்கன்னா எவ்வளவு பேர் வந்து எடுத்து அவங்களுடைய வீடியோ சேனல்ல டைரக்டா அப்லோட் பண்ணாலும் எந்த ஒரு காப்பிரைட் இஷ்யூவும் வராது. நீங்க தாராளமா வந்து இந்த பதிவு நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் உங்களுடைய வீடியோ சேனல்ல. இதே மாதிரி தான் மற்றவங்களும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய பிராண்ட் நேமை வந்து வெளிப்படுத்தணும், மற்றவங்க வந்து நம்மளுடைய வீடியோ பதிவு பயன்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ் மூலியமாக பாத்தீங்கன்னா வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இதனால நம்ம எப்படி வந்து ஏர்ன் பண்ணலாம், லட்சக்கணக்கான எப்படி மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதற்கும் வழிகள் இருக்கு. அந்த வழியை வந்து சிம்பிளா ஒரு இன்ட்ரோடக்ஷன் மூலமா சொல்றேன், நல்லா கவனமா கேட்டுங்க. இப்போ நம்ம கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ் மூலியமா இந்த வீடியோ பதிவை வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த பதிவு நான் பாத்தீங்கன்னா யூடியூப் பத்தி ஏர்னிங்ஸ் பத்தி நான் பேசியிருக்கேன். இதே பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவங்களுடைய கண்டென்ட்ஸ் மூலியமா பேசிட்டு இருப்பாங்க. எக்ஸாம்பிளா பாத்தீங்கன்னா நீங்க ஒரு வீடியோ சேனல் வந்து ரன் பண்றீங்க அப்படின்னா, மூவிஸ் ரிலேட்டடா லேட்டஸ்ட் தமிழ் மூவி, கோலிவுட் மூவிஸ் பத்தி போட்டுருக்கீங்க அப்படின்னா, அந்த மூவிஸ் ரிலேட்டடா பாத்தீங்கன்னா கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ் மூலியமா பாத்தீங்கன்னா சில பேர் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிருப்பாங்க. இல்ல ஒரு டெக்னாலஜி ரிலேட்டடா பேசுறீங்கன்னா அவங்களும் அந்த மாதிரி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிருப்பாங்க. இல்ல நீங்க ஒரு குக்கிங் சேனல் வந்து ரிலேட்டட் கண்டென்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி கண்டென்ட்ஸும் பாத்தீங்கன்னா கிரியேட்டிவ் காமன் கீழே வந்து இருக்கும். சோ உங்களுடைய கண்டென்ட் என்னவோ, உங்களுடைய விருப்பம் என்னவோ அந்த கண்டென்ட் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்க. இப்போ பாத்தீங்கன்னா நான் ஒரு குக்கிங் சேனல் வந்து ரிலேட்டடா வீடியோஸ் வந்து போட போறேன், அது மூலியமா சம்பாதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கூகுள்ல போயிட்டு சர்ச் ஆப்ஷன்ல போயிட்டு குக்கிங், லேட்டஸ்ட் குக்கிங், நேச்சுரல் குக்கிங் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு கண்டென்ட் வந்து சர்ச் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஃபில்டர் ஆப்ஷன் கீழே பாத்தீங்கன்னா கிரியேட்டிவ் காமன் அப்படின்ற ஒரு லைசன்ஸ் இருக்கும். ஸோ அதை டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய அனைத்து வீடியோ பாத்தீங்கன்னா கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ் மூலமா தான் வரும். ஸோ அதில் இருக்கக்கூடிய அனைத்து பதிவுமே நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கணுங்கிறது கிடையாது. ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா
கிரியேட்டிவ் காமன் மூலமாக ரிப்பீட்டடா வந்து காப்பி பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால வந்து கரெக்டா யார் வந்து கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ் ஓனர் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த வீடியோ பதிவை மட்டும் நம்ம எடுத்து வந்து கிரியேட்டிவ் காமன் யூஸ் பண்ணோம். ஸோ அடுத்து வரக்கூடிய பதிவுல எல்லாம் பாத்தீங்கன்னா அது எப்படி நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்றத அனைத்து இன்ஃபர்மேஷனுமே பாத்தீங்கன்னா கிரியேட்டிவ் காமன்ல சுலபமான வழியில் நம்ம எப்படி நம்ம யூடியூப்ல ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னா அனைத்து இன்ஃபர்மேஷனும் ஒரு சீரியஸா உங்களுக்கு ஒவ்வொரு டாபிக்ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டவுட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் பண்றேன். அதனால உங்களுக்கு டவுட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான பதிவை வந்து அடுத்தடுத்த வீடியோ வந்து அப்லோட் பண்றேன். இப்போ நம்ம யூடியூப்ல பாத்தீங்கன்னா கிரியேட்டிவ் காமன் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிறோம். மூவி பத்தியான இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ், அதாவது வேற ஒருத்தர் மூவி பத்தியான இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு பேட்டி எடுத்திருப்பாங்க. அந்த பேட்டி வந்து கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ் கீழே வந்து கொடுத்திருப்பாங்க யூடியூப்ல அப்லோட் பண்ணும்போது. அப்போ அந்த வீடியோ பதிவை நம்ம தாராளமா எடுத்து நம்மளோட சேனல்ல பயன்படுத்திக் கொள்ளலாம். அப்போ நம்ம ஒரு ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடிய வீடியோ இன்டர்வியூவை நம்ம சேனல் எடுத்து பயன்படுத்தும் போது கண்டிப்பா அதை வந்து பாக்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நம்மளுடைய உழைப்பே அதுல வந்து கிடையாது, எடுத்து நம்ம டவுன்லோட் பண்ணி அப்படியே நம்ம அப்லோட் பண்ண போறோம். இது மட்டும் தான் நம்மளோட உழைப்பா இருக்கு. ஸோ இந்த மாதிரி மூவி சேனல் எடுக்க போறீங்க அப்படின்னா நிறைய பேர் கிரியேட்டிவ் காமன்ல இருப்பாங்க. ஸோ நம்ம கரெக்டா வந்து ஃபில்டர் பண்ணி கண்டுபிடிச்சு என்ன கண்டென்ட் வந்து உங்களுடைய சேனல் வந்து மூவி சேனல் இருக்கு அப்படின்னா மூவி ரிலேட்டடான அனைத்து கண்டென்ட்டுமே பாத்தீங்கன்னா டே பை டே வந்து சர்ச் பண்ணி டெய்லி பாத்தீங்கன்னா ஒரு 3 வீடியோஸ் 2 வீடியோஸ் கிடைச்சாலே போதும் உங்களுக்கு. அப்படி சர்ச் பண்ணி உங்களுடைய சேனல்ல அந்த ஒரே கண்டென்ட் பேஸ் பண்ணி வீடியோ வந்து கிரியேட்டிவ் காமன் ஃபுல்லா அப்லோட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா அது வந்து ஒரு நாளைக்கு நல்ல ஒரு ரீச் அடையும். அப்படி ரீச் அடையும் போது உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் கண்டிப்பா வரும். ஸோ சுலபமான வழியில இந்த மாதிரி கிரியேட்டிவ் காமன்ஸ் வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்றதுக்கு வழி உங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷனா கொடுத்துட்டேன். அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ பதில என்னெல்லாம் கண்டிஷன்லாம் நம்ம வந்து மேற்கொள்ளணும், எப்படியெல்லாம் நம்ம வந்து வீடியோஸ் சூஸ் பண்ணணும், எப்படி நம்ம ஒரு கரெக்டா ஒரு கிரியேட்டிவ் காமன் வீடியோ ஓனர் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணி அவர்கிட்ட இருந்து எப்படி நம்ம கரெக்டா வீடியோ வந்து சூஸ் பண்ணி எடுக்கணும், இது எப்படி நம்ம வந்து அதிகப்படியான வியூஸை கொண்டு வரதுக்கான எப்படி நம்ம ட்ரை பண்ணலாம், எந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் எடுத்தா அதிகப்படியான கஸ்டமர் வந்து அட்ராக்ட் பண்ண முடியும், அதிகப்படியான வியூஸ் வந்து கொண்டு வர முடியும் அப்படின்றத இந்த பதில நம்ம சுலபமான வழியில வந்து எப்படி நம்ம யூடியூப்ல ஏர்ன் பண்றதுதான் பதிவு நம்ம இன்ட்ரோடக்ஷனா பார்த்துட்டோம். இதுல பாத்தீங்கன்னா இந்த வேலைக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா எவ்வளவு உழைப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 10% உழைப்பு கூட கிடையாது. ஏன்னா நம்ம வந்து வீடியோ மட்டும் சூஸ் பண்ண போறோம். கிரியேட்டிவ் காமன் வீடியோ இருக்கக்கூடிய ஓனருடைய கரெக்டான வீடியோ வந்து சூஸ் பண்ண போறோம். அந்த வீடியோ மட்டும் சூஸ் பண்ணி நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா அப்லோட் பண்ண போறோம். இதுதான் நம்மளுடைய வேலை. தவிர இதுக்கு என்ன ரெக்கமெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்தா போதும், இல்ல நீங்க லேப்டாப்ல இன்டர்நெட் கனெக்ஷன் வச்சிருந்தா கூட ஓகே. ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் வித் ஸ்பீடான ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தா போதும். இது 2 மட்டும் இருந்தா போதும். நம்ம வீடியோஸ் டே பை டே வந்து காப்பி பண்ணி போட்டுட்டே இருந்தா அப்படின்னா 1 மந்த்துக்குள்ள வித்தின் 1 மந்த்துக்குள்ளே அதனுடைய எஃபெக்ட் உங்களுக்கு கண்டிப்பா தெரிய வரும். ஏன்னா ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு மூவி சேனல் இருக்குன்னா மூவியினுடைய வீடியோ நம்ம காப்பி கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ் எடுத்து போடுறதுனால அது ஆல்ரெடி நிறைய பேருக்கு வாண்டர்ஸ் தேவைப்படுது, இந்த மாதிரி இன்ஃபுளுன்ஸ் தேவைப்படுது அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க அப்லோட் பண்ணுவாங்க. அதனால பாத்தீங்கன்னா நம்ம புதுசா ஒரு கண்டென்ட் எல்லாம் கிரியேட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஆல்ரெடி இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் கிரியேட்டிவ் காமன்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் நம்ம எடுத்து அப்லோட் பண்ணலாம். நம்மளுக்கு சுலபமான வழியில பாத்தீங்கன்னா வியூஸ் கண்டிப்பா வரும். அதனால நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகிடுவாங்க. 1 மந்த்துக்குள்ள வித்தின் 1 மந்த்துக்குள்ளே பாத்தீங்கன்னா இந்த டார்கெட் பாத்தீங்கன்னா சுலபமா பாத்தீங்கன்னா ஏறுத்து அதிகப்படுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்கூடா நீங்க வந்து பார்க்கலாம். சோ இந்த மாதிரி நானும் செகண்ட் சேனல் ஒன்று வச்சிருக்கேன். அந்த சேனல்ல பாத்தீங்கன்னா நிறைய வியூஸ் வந்திருக்கு, நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து அதிகம் வரலனா கூட வியூஸ் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஏறி இருக்காங்க. என்னுடைய இந்த சேனலுக்கு வரக்கூடிய வியூஸ் கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த சேனல்ல வரக்கூடிய வியூஸ் இன்னும் அதிகமாகவே இருக்குன்றதான் சொல்றேன். சோ அதனால பாத்தீங்கன்னா என்னுடைய ஸ்ட்ராட்டஜி என்னுடைய அனலைஸை பார்த்து உங்களுக்கு இந்த சுலபமான யூடியூப்ல ஏர்ன் பண்ணக்கூடிய வழியை தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இதை பத்தி நான் ஃபுல் இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சீரிஸ் அப்லோட் பண்ண போறேன். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு பதிலுக்கும் என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படின்றத இந்த கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ் சுலபமான வழியில எப்படி நான் ஏர்ன் பண்ணலாம், அதுல இருக்கக்கூடிய முழு விஷயம் என்ன, எப்படி ஏர்ன் பண்றதுக்கான வழியெல்லாம் இருக்கு அப்படின்றத ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சீரிஸ் அப்லோட் பண்றேன். அதனால உங்களுக்கு கேள்விகள் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிக்கலாம். உங்களுடைய கேள்வி அடுத்த பதிவுல ஒரு வீடியோவை கூட வரலாம். அதனால மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் பார்க்கும் வரை நான் உங்களிடம் விரைப்படுவது புகழேந்தி வில்சன்.